வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி பழமையும் புதுமையும் சம்பிரதாயங்களை பற்றி பார்ப்போம். முடிந்த மட்டும் சிறுவர்களுக்கு நம்மளுடைய பழமையை சொல்லிக் கொடுப்போம். எவ்வளவு பழக்க வழக்கங்கள் மாறினாலும் நாகரிகம் வளர்ந்தாலும் நம்ம பழக்க வழக்கங்கள் பெரியவர்கள் சொல்லுவதை பிள்ளைகளும் கேட்டு நடந்தால் வீட்டிற்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. இதை புரிந்து நடந்து கொள்ளவும். நம்ம முக்கியமாக நிலைவாசப்படியில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து வெள்ளி செவ்வாய்க்கிழமை ஊதுபத்தி காட்டினால் நமக்கு வரும் துன்பங்கள், கண் திருஷ்டிகள் எல்லாம் குறையும். நிலைவாசப்படியை யாரும் அதிகமாக சரி செய்ய மாட்டேங்கிறார்கள். வாசலில் கோலமிடுவார்கள். நிலைவாசப்படியிலும் முக்கியமாக செய்தால்தான் அந்த குலதெய்வம் அது வழியாகத்தான் உள்ளே வரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சாமி கும்பிடுவது வலது பக்கமாக கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். சில பேர் வலது பக்கமாக காட்டிவிட்டு பின்பு இடது பக்கமாக 3 முறை காட்டி கீழே வைத்து நீர் உழவுகிறார்கள். அந்த மாதிரி மறுமுறை 3 முறை இடது பக்கமாக, சாமிக்கு வலது பக்கமாக தான் காட்ட வேண்டும். சாமிக்கு இடது பக்கமாக 3 முறை மாற்றி காட்டக்கூடாது. வாசப்படி நிலைவாசப்படியோடோ இல்லை படிக்கட்டிலேயோ தேங்காய் உடைக்கக்கூடாது. அது கோயில் வாசப்படியாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு வாசப்படியாக இருந்தாலும் சரி. ஒரு கல்லில் தூரமாக இருக்கும் ஒரு கல்லில் கூட உடைத்து கொள்ளலாம். படிகளில் வாசப்படிகளில் உடைக்கக்கூடாது. தேங்காய் உடைக்கும் முன்பு குடுமிகளை பிக்கக்கூடாது. பலர் வளையல் போடாமலேயே மங்களகரமான வேலைகளை செய்கிறார்கள். அது மாதிரி செய்யவும் கூடாது. இது நம்மளுடைய முறையும் அல்ல. சுபகாரியங்கள் செய்யும் பொழுது நாம் வளையல் அணிய வேண்டும். அந்த மாதிரி வளையல் அணியாமல் இருக்க வேண்டும் என்று பெண்கள் ஆசைப்பட்டால் அதற்கு தகுந்த மாதிரி இப்போ பிரேஸ்லெட்டு, மணிகள், அது என்னென்னவோ வந்திருக்கிறது. அதையெல்லாம் வேணால் அணிந்து கொள்ளலாம். வெறுங்கையோடு இருக்கக்கூடாது. முக்கியமாக தலையை விரித்து போட்டுக்கொண்டு சாமி கும்பிடுவதோ அல்லது மற்ற வேலைகளை செய்யவோ கூடாது. அடியில் நுனியிலாவது சிறிது ஏதாவது அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை மேலேயாவது ஒரு லப்பர் பேண்டாவது போட்டுக்கொள்ள வேண்டும். சுத்தமாக முடியை விரித்து கொள்ளக்கூடாது. பூ கட்டாயம் ஒரு பூ வைக்க வேண்டும். சுபகாரியங்கள் செய்யும் அன்று பூ வைத்து கொள்ள வேண்டும். பூ இல்லாமல் செய்யக்கூடாது என்பதெல்லாம் பெரியவர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரியம் இருக்கும். அது நமக்கு வரும் நன்மைகளும் தீமைகளும் அதை பொறுத்தே தான் நடக்கிறது. அதை கவனித்து பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும். புடவை கட்டுபவர்கள் முந்தானியை விரித்து கொண்டு கீழே தொங்க விட்டு கொண்டு சாமி கும்பிடக்கூடாது. சாமி கும்பிடும் நேரம் மட்டுமாவது முந்தானியின் நுனியை இடுப்பில் சொருவி கொள்ள வேண்டும். காரணம், அந்த முந்தியில் தான் தர்ம தேவதை குடியிருக்கிறார்கள். அதனால் முந்தியை இழுத்து சொருவி கொண்டு தான் சாமி கும்பிட வேண்டும். இதனால் நமக்கு வரும் கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. நிறைய விதவிதமான கண்டுபிடிப்புகள் நிறைய வருகிறது. அதையெல்லாம் பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த விஞ்ஞான வளர்ச்சியிலும் நம்மளுடைய பஞ்சபூதங்களும் எந்த வகையிலும் மாறவில்லை. நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம், பூமி எதுவுமே தன்னுடைய நிலையிலிருந்து மாறவில்லை. அது மாதிரி நாமும் எந்த நாள் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் விசேஷ நாள்களில் மட்டும் பெண்களுக்குண்டான நல்ல முறைகளில் இருக்க வேண்டும். ஆண்களும் வேஷ்டி அணிவது, விபூதி வைப்பது, நெற்றிக்கிட்டுக் கொள்வது, இந்த மாதிரி ஒரு சுபமான வேலைகளை செய்து கொள்ள வேண்டும். அதனால் இதையெல்லாம் முடிந்த மட்டும் செய்யலாம். காலை விடிகாலம் 5:30 மணிக்குள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் விளக்கேற்றலாம் அல்லது ஆண்களும் விளக்கேற்றலாம். மாலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்குள் கட்டாயம் விளக்கேற்ற வேண்டும். இது மாதிரி 2 வேளைகளிலும் நாம் விளக்கேற்றி வணங்கி வந்தால் இறைவனின் அருள் என்றென்றும் நிலைத்து நிற்கும். வாசப்படிக்கு நேராகத்தான் கோடு போட வேண்டும்.
இப்படி இப்படி நேராகத்தான் கோடு போட வேண்டும். இப்படி குறுக்காக கோடு போடக்கூடாது. அந்த குறுக்கு கோடு போட்டோம்னால் சாமி அதை தாண்டி வருவதுன்றது இயலாத காரியம். அதனால் நம்ம இப்படி குறுக்கு கோடு வாசப்படி அடுத்து வர நிலையில் நம்ம போடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடில் வேணால் போட்டுக்கலாம். இப்படி நேராக போடணும். நேராக கோடு போட்டோம்னா தான் நல்லது. சாமிக்கிட்டேயும் போடலாம். நம்ம விசேஷம் செய்ய வேண்டிய இடத்துலையும் அந்த மாதிரி நேராக கோடு போடலாம். குறுக்கு கோடு போடக்கூடாது. அதன் பின்பு உப்பு கையால் கொடுக்கக்கூடாது. யார் கேட்டாலும் கடனாகவோ இல்லை நாம்ளே வீட்டுக்குள் பரிமாறுவதற்கோ கையில் எடுத்து கொடுக்கக்கூடாது. எலுமிச்சம்பழம் யார் கேட்டாலும் நம் கையால் எடுத்து கொடுக்கக்கூடாது. அவர்கள் கையில் இருந்து நம்ம வாங்கக்கூடாது. அதே போல் கடைகளில் இருந்து எலுமிச்சம்பழம் வாங்கி வந்தாலும் உடனே தண்ணியில் போட்டு நன்றாக கழுவி விட வேண்டும். கழுவி விட்டு தான் நம்ம படைக்க வேண்டும். சாமி கோயிலுக்கு எடுத்து போவது நம்ம சாமியிடம் வைத்து கும்பிடுவதற்கெல்லாம் கழுவி விட்டு தான் அதை பயன்படுத்த வேண்டும். ஏனால் நம்மளுடைய ஆகர்ஷண சக்தி பூரா அந்த எலுமிச்சம்பழத்தில் இறங்கி இருக்கும். அந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை கடையில் இருந்து வாங்கும்போது அவர்கள் எடுத்து கொடுத்தார்களானால் அவர்களுடைய சக்திகள் கெட்டது நல்லது எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அதை கொண்டு வந்து தண்ணீரில் கழுவி விட்டால் அதில் இருக்கும் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதன் பின் விளக்கு வைத்த பிறகு பாலோ தயிரோ யாரிடமும் கொடுக்கக்கூடாது. நாமளும் இரவலாக கேட்டு யாரிடமும் வாங்கக்கூடாது. இந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்களை நம் குழந்தைகளுக்கு எந்த வகையில் முன்னேற்றம் வந்தாலும் நல்லதை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கும் நம்மளுடைய வீட்டுக்கும் மிகுந்த நல்லது. வணக்கம். அனைவரும் கடைப்பிடிப்பீர்கள் என நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.